குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். தொடர்ந்து நம்ம காலையில் 5 to 10 மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம். இது மைண்ட் ரினியூவல் மெசேஜ், மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம் வந்து வருது. மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம் 20 வருஷம் ரிசர்ச் வந்து 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வருது. இந்த மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம்லேருந்து வர்ற இந்த மைண்ட் ரினியூவல் மெசேஜ் சாதாரண மெசேஜ் கிடையாது. இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு புரியணும்னா ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் கவனமாகவும் ஆர்வமாகவும் கேட்டால் மட்டும்தான் புரியும். தானாக கேட்டுட்டு போயிட்டிங்கன்னா ஒன்றும் புரியாது. அதனால் தெளிவடையணும்னா கேளுங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பேசுகிறோம். சின்ன விஷயம் கிடையாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான விஷயம். உங்கள் வாழ்க்கைக்கு மட்டும் இல்லை, இந்த வாழ்க்கைக்கு அப்புறமாவும் இருக்கிற விஷயம். நிச்சயமாக நீங்கள் இந்த வாழ்க்கை வந்து 100 வருஷம் தான் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயம் நடக்க போகுது. அதுக்கெல்லாம் தேவையான விஷயம். அதனால் சாதாரணமாக எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம நிறைய சாதாரண விஷயம் கேட்டு 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 பழகி போச்சு. அதனால் நமக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் போர் அடிக்கும். இது என்ன சொல்கிறாரு அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த சாதாரண விஷயத்துக்கெல்லாம் மேலே 10,000 மடங்கு இதுன்றது கவனமாக கேட்டு, ஆர்வமாக கேட்டு, துடிப்பாக கேட்டு, தெளிவாக கேட்டு, உள்ளே புரிஞ்சு அதை எடுத்து பிரயோகித்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த தன்மை கிடைக்கும். அவங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். பாருங்கள், கடவுளை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம்ன்றது விரல் நுனி, அவருடைய விரல் நுனி. ஓகே, அவருடைய சுவாசம் இருக்குல்ல, மூக்கு சுவாசத்தில் என்ன பண்ணிட்டாரு, கடலையே பொளந்துட்டார். ஏன்னா அவர் உருவாக்குனதே அவர் தானே. எல்லாத்தையும் உருவாக்குனது அவர் தானே. அவர் என்ன வேணால் பண்ணலாம். சரியா? அதனால் தூசி, இந்த உலகன்றது தூசி பாருங்கள். அவருக்கு விரல் நுனி தான். ரைட்டா? அப்போது அதுக்குள்ளே நமக்கு இருக்கிற பிரச்சனை அப்போ எவ்வளோ பெரிய தூசியாக இருக்கும். தூசியில் தூசி அவருக்கு. ஆனால் நம்ம அது பெருசாக எடுத்து தலையில் வச்சுக்கிட்டு ஐயோ புய்யோன்னுப்பா உயிர் போகிற மாதிரி நடக்கிறோம். என்ன மாதிரி பிரச்சனை, இந்த பிரச்சனை எனக்கு திந்தா போதும், ஐயோ என்ன மாதிரி டென்ஷன் அப்படின்னு நடக்கிறோம். அவருக்கு தூசியில் தூசி. அப்போது நமக்கு அது தூசி ஆகணும்னா என்ன வேணும்? அவரை நல்லா புரிஞ்சுக்கணும், அவர் கூட ஒட்டிக்கணும், அவர் சக்தி முழுசாக எடுக்கணும், அவருடைய ஞானத்தை எடுக்கணும். அதுதான் நான் சொன்னேன். இந்த விஷயம் கேட்குறதுக்கு ரொம்ப போர் அடிக்கும் உங்களுக்கெல்லாம். ஏன்னா இந்த ஞானம் எடுத்து, சக்தி எடுத்து, பலம் எடுத்து ஜெயிச்சு ஒரு வெற்றி வாழ்க்கை வாழறதுக்கு உங்களுக்கு போரு. உங்களுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணி அப்படியே நடந்து அப்படியே கஷ்டத்துக்கு போயிடணும், அப்படியே பிரச்சனைக்கு போயிடணும். அதுதான் இவங்களுக்கு ஜாலி லைஃப். என்ன பண்ணுறது, இவங்களுக்கு எப்போ தான் இதெல்லாம் புரியும் தெரியல. ஜாலி லைஃப் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஜாலி லைஃப் எது தெரியுமா? கடவுளை தெரிஞ்சு பெரிய பவரை எடுத்துகிட்டு இந்த உலகம் ஒன்றுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லாமே தூசி அப்படின்னு தெரிஞ்சு வாழறது தான் ஜாலி லைஃப். தூசின்னு தெரிஞ்சு வாழுது, ஊதிடுறது, அதுதான் ஜாலி லைஃப். அதை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு போன்னு துடிக்கிறோம் பாருங்கள். அப்போ அது வந்து சேர்ந்தது நமக்கு தலையில். எப்படி வந்தது? ஜாலி லைஃப் வாழ்ந்து தான். ஜாலியாக இருந்து எது வாழ தோன்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு ஜாலியாக இருந்ததால் வந்தது. அதால் வந்த நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் அப்படின்னா வியாதி எப்படி சார் வந்து? நான் என்ன பண்ணேன்? ஆமாம், நீங்கள் நிச்சயமாக பண்ணீங்க. நல்லா இருக்கும்போதே கடவுளை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அவருடைய நன்மையெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த சக்தியை எடுத்துகிட்டு பலத்தை எடுத்து வாழணும்னு துடிப்பு இருந்தால் ஒரு சின்ன வியாதி கூட கிட்ட கூட வந்திருக்காது. எப்படி வந்தது? கடவுள்கிட்ட தூரம் இருக்கிறதால தானே வருது. அதனால் வியாதியாக இருந்தாலும் சரி, பண கஷ்டமாக இருந்தாலும் சரி, கடனாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய கடனாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அதுக்கெல்லாம் காரணம் நாம தான். எப்படி காரணம்? நம்ம கடவுளுக்கு பிராதானியம் கொடுக்கவில்லை, பிரதான இடம் கொடுக்கவில்லை. அவரை தூசியாக வச்சிட்டோம். அவருக்கு உலகமே தூசி, நம்ம பிரச்சனையும் தூசி. நம்ம என்ன பண்ணிட்டோம்? அவரை தூசியை தூரம் வச்சிட்டோம். நம்ம சடங்கு சம்பிரதாயம் பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருந்துக்கிட்டு அப்பா விழா கொண்டாடிக்கிட்டு அவ்வளோதான். விநாயகர் சதுர்த்தி 10 நாள் என்ஜாய் பண்ணியாச்சு. அடுத்தது எந்த தீபாவளி வருது, வாப்பா வா 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 கொண்டாடிவிடுவோம். கொண்டாடு. அதுக்கப்புறம் ஏதோ வருது, கிறிஸ்மஸ் வருது, கிறிஸ்டியன்ஸ் தொடங்கிடுவானுங்க, கொண்டாடுவானுங்க. அது முடிச்ச உடனே பொங்கல் வருது, பொங்கல் கொண்டாடு. இந்த கொண்டாட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கடவுள் தூசி. போய் பாருங்களேன், அந்த டைம்லலாம் போய் பாருங்களேன். தீபாவளிக்கு பொங்கல்லாம் வீட்டுக்கு போய் பாருங்களேன். அப்படியே டிவி போட்டு குஜாலம் தான் இல்லை? சினிமா பாடம் போட்டு, புது இன்டர்வியூ எல்லாம் போட்டு, எல்லாம் பெரிய புது புது ஆக்டர்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு, ரோபோ சங்கர், மண்ணாங்கட்டி சங்கர். எனக்கு சிரிப்பு தான் வருது இவங்களை வாழ்க்கையெல்லாம் பார்த்தா. அவன் செத்த உடனே டான்ஸ் ஆடுறாங்க. ஐயோ, இன்னும் பார்க்க முடியல.
இது நான்லாம் பார்க்குறதில்ல சாதாரணமா இந்த கடவுள் விஷயம் பார்க்குறதுக்காக சில டைம் என்னோட கூகுள் டிவி ஆன் பண்ணுவேன். பண்ணா இது மாரி சில நியூஸ்லாம் டப்பு டப்புன்னு வந்து விழுதுது. என்னடா ரோபோ சங்கர் எவன்டா இவன்னு பார்த்தா, ஐய்யய்யோ! அது ஏன் கேட்குறீங்க? அவன் செத்ததுக்கெல்லாம் வரானுங்க. ஆ கடைசில பார்த்தா கூத்தடிக்கிறானுங்க. வாழ்க்கைய வாழறானுங்க இவனுங்க. நான் கேட்குறேன். வாழ்க்கைய வாழறானுங்க. ஆ அவனுங்க பின்னாடி நம்ம போறோம் பாருங்க. சினிமா ஆக்டர், மண்ணாங்கட்டி, என்ஜாய்மென்ட்டு எல்லாம் கெட்ட சக்தி பிடிச்சு டான்ஸ் ஆடுறானுங்க. கடவுளை தூசியாக வைத்திருப்பவர்கள். கடவுளை தூசியாக வைத்திருப்பவர்கள். அவங்களுக்கெல்லாம் கடவுள் தூசி. அவங்களுக்கு சினி ஆக்டர் பெரிய ஆளு, ஷூட்டிங் பெருசு, ஷூட்டிங் ஸ்டுடியோ பெருசு. அவங்களுக்கு அதெல்லாம் தான் பெருசு. அவங்க கதையெல்லாம் கேட்டு பாருங்க. அவங்ககிட்ட உட்காந்து பேசி பாருங்களேன். வா! அன்னைக்கு சிவாஜி இப்படி வந்தாருன்னுவான். அவன்லாம் பொடி பொடி ஆயாச்சு. அவன்லாம் பெரிய ஆளு. எம்ஜிஆர் அந்த காலத்துல எம்ஜிஆர் வந்தாரு பாரு. ஐய்யய்யய்யய்யோ! ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னா, அவங்களுடைய தலை ரொம்ப சின்னதா போச்சு. புரியுதுங்களா? ஆ இப்படிலாம் வாழ்ந்துட்டு, கடைசியில பிரச்சனை வந்தோனே தலையில கை வச்சுட்டு, ஐய்யய்யோ! கடன், ஐய்யய்யோ! பிரச்சனை. என்ன பண்றது தெர்ல. ஆ அப்போ ஓடுறது இங்கேயும் அங்கேயும். இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போ. அது மாரி பண்ணு, இந்த மாரி பண்ணு, இந்த சடங்க பண்ணு. ம். இந்த நாள்ல இங்க போய் இப்படி பண்ணா நடக்கும். ம். எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. நான் சொல்றேன். எதுவுமே வேணாம். இந்த உலகத்தை தூசியாக கருதுகிற கடவுளிடம் சேர்ந்து இருந்தா போதும். நமக்கும் எல்லாமே தூசியா தெரியும். நம்ம பிரச்சனைகளும் தூசியா தெரியும். ஊதி தள்ளிடலாம். நிம்மதியா வாழலாம். இதை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால், இதை கவனமாக கேட்டு, புரிந்து, உள்ள ஆழமா எடுத்துட்டு வாங்க. உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். சில டைம்லாம் நெறைய பேர் குடுத்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். கொடுக்காதவர்கள் கொடுத்து விடுங்கள். ஓகே. நன்றி. வணக்கம்.